சுந்தரி சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, உஷாவை யாரோ திடீர்னு கடத்திட்டு போகிறாங்க. அங்கே முகப்படி போட்டு ஒருத்தர் மிரட்டுறான். உன் மேலே நான் ஆசைப்பட்டு இப்போ உனக்கு நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கையில் தாலியை வச்சுருக்கான். தாலி கட்டின மாதிரி காட்டுறாங்க. உடனே உஷா பயப்படுறாங்க. நீ கட்டாயப்படுத்தி என் தாலி கட்டிட்டா இது கல்யாணம் ஆயிருமா, இது கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி தாலியை கழட்டி வீச போகிறாங்க. தாலி தொடுறாங்க. ஆனால் தாலி கட்டவே இல்லை. தாலி கீழே விழுகுது. அப்போ உஷா இப்போ ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. முகமுடியை கழட்டுறாங்க. கடைசி பார்த்தா அதில் சித்தார்த் தான் இருக்கான். சித்தார்த் சொல்கிறான், உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக தான் இப்படி நாங்கள் நடித்தோம். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது, இதனால் உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். இப்போ வெற்றி உங்களை கல்யாணம் பண்ண சம்மதம் சொன்னது சூழ்நிலைக்காகத்தான். சூழ்நிலைக்காக கல்யாணம் பண்ணி எப்படி நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும், அது புரியறதுக்காகத்தான் இப்படி செஞ்சோம், மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்த நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா முருகன் என்ட்ரி ஆகிறாரு. முருகனை சேர்ந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ முருகன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே எந்த முடிவு எடுக்கிறனால அது விருப்பமா, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், உன்னை எப்படி கூட்டு வந்தோமோ அதே மாதிரி உன்னை போய் விட்டுருவாங்க, இல்லை இவங்க எல்லாருமே போலீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உஷா மனசு மாறுறாங்க. நேராக சுந்தரியை பார்த்து காலை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்களே எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்கள் மாமாக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. சுந்தரிக்கு ஒன்றும் புரியலை. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படி சொல்கிறாங்க. அந்நேரம் சித்தார்த்து முருகன் உள்ளே வராங்க. சித்தார்த் என்ன நீ எப்போ வந்த அப்படி சொல்கிறாங்க. உடனே சித்தார்த் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனை நான் வராமல் இருப்பேன், அதான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சுந்தரி மனசு மாறுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, நீ என்னை மன்னிக்கதான் இருந்தால் நீ எப்படியாவது வெற்றி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி சமாளம் சொன்ன மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் பிடிக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.